ஜி டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம விமர்சனத்தில் பார்க்க போற படம் ரசவாதி. ஒரு படைப்பாளி கொண்டாடப்படுறது அவன் படைப்புகளோட எண்ணிக்கையால் அல்ல, அந்த படைப்போல தரத்தால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு முக்கியமான ஆள் யாருன்னா சாந்தகுமார். அவருடைய முதல் படம் மௌனகுரு. அதுல இருந்து 7 வருஷம் கழிச்சு தான் மகாமுனின்னு ஒரு படம் எடுத்தாரு. அவளை கால இடைவெளி இருந்தாலும் படத்தோட தரத்துல அவர் குறைய வைக்கல. இப்ப ரசவாதின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தோடைய கதையை பத்தி நம்ம பார்க்கலாம். கொடைக்கானல்ல சித்த மருத்துவத்தை ரொம்ப அழகா செஞ்சுட்டு வர ஹீரோ. அவருக்கு ஒரு பின்கதை இருக்கு. அவர் ஏன் அப்படி ஆனார் அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் அந்த ஊருக்கு சுஜித் சங்கர் அவர் இன்ஸ்பெக்டரா வராரு. அவர் ரொம்ப கொடூரமா இருக்காரு. அதுக்கு ஒரு பின்கதை இருக்கு. தானியா ரவிச்சந்திரன் அந்த ஊருக்கு ஹோட்டல் மேனேஜரா வர்றாங்க. அவங்களுக்கும் அர்ஜுன் தாஸ்க்கு ஒரு காதல் வருது. அந்த காதலுக்கு எதிர்ப்பா இருக்காரு அந்த இன்ஸ்பெக்டர். அதுக்கு என்னங்கிறதுக்கு ஒரு பின்கதை இருக்கு. இன்னும் சில 2 பெண் கேரக்டர் இருக்காங்க. அவங்களுக்கு பின்கதை இருக்கு. இந்த பின்கதைகளோட எண்டு என்ன அப்படிங்கிறத திரைக்கதையை அழகா சொல்லி ஒரு முக்கியமான ட்விஸ்டோட படத்தை நகர்த்தி கொண்டு போறாரு. இதான் அந்த படத்தோட கதை. கதைக்கு அதாவது ரைட்டிங், ஒவ்வொரு கேரக்டருக்குமான ரைட்டிங் சாந்தகுமார் அவ்வளவு மெனக்கிட்டு இருக்காரு. அது எல்லாமே பளிச்சுன்னு இருக்கு. எந்த ஒரு கதாபாத்திரமும் அந்த கதையை முழுமையா வாங்கினாதான் அந்த நடிப்பின் மூலமா அதை அழகா வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து எல்லா கேரக்டரும் பின்னிருக்காங்க. குறிப்பா அந்த சைக்கோ கேரக்டர் அட்டகாசமா நடிச்சிருக்காரு. சுஜித் சங்கர் அவருடைய பேரு. அப்புறம் அர்ஜுன் தாஸ் தன்னுடைய கேரக்டருடைய கனத்தை முழுமையா உள்வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் அவர் வெளிப்படுத்திருக்காரு. அவர் இந்த வர்மக்கலையில சண்டை போடும் போதும் சரி, தாங்கி தாங்கி நடக்கும் போதும் சரி, காதலிக்கும் போதும் சரி, எல்லாத்துலயுமே தானியா ரவிச்சந்திரன் டோப் அடிக்கும் போது எல்லாரும் பதற வச்சாலும் ஒரு சில இடத்துல செமையா என்ஜாய் பண்ண வச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் நடிப்புன்ற ரேஸ்ல முந்துறது யாருன்னா ரேஸ்மான்ற கேரக்டர் தான். அட்டகாசமா நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய முக்கியமா அந்த பரதநாட்டியம் ஆடுற கேரக்டர் சீனா இருக்கட்டும், கணவன் ஒரு விஷயத்தை கண்டு அவங்களை மிரட்டும் போது அந்த மிரள்ற நேரமா இருக்கட்டும், 2 இடத்துலயும் அவங்க வெளிப்படுத்திருக்க பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். எல்லா கேரக்டரும் நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த நடிகர்களுக்கு மட்டும் அந்த புகழ் சேராது, நடிக்க வச்ச இயக்குனருக்கும் அந்த புகழ் சேரும். இவங்க நல்ல நடிப்புக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னா சாந்தகுமாரோட ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். சரவணன் இளவரசு தான் அந்த படத்தோடைய ஒளிப்பதிவாளர். இந்த மாதிரியான ஒரு சின்ன த்ரில்லிங்கோட எமோஷனலா போக கதையை எவ்வளவு அழகா ஷார்ட்டா கம்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற வித்தையை அவங்க டீம் நல்லா கத்துருக்காங்க. மேக்கிங்ல மிரட்டி இருக்காரு மனுஷன். தமனோட பின்னணி இசை இந்த படத்துக்கு தவறு தமன் இசையமைச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு அழகா போயிட்டே இருக்கு. இவ்வளவு பிளஸ்ஸா இருக்கக்கூடிய இந்த படங்கள் ஏன் ஒரு ரசிகனை ஒரு ரசவாதத்துக்குள்ள கொண்டு வராம கொஞ்சம் தத்தளிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன மைனஸ் இருக்கு. என்னன்னா 2ஆம் பாதி. முதல் பாதி எந்த அளவுக்கு நம்மளை அழகா தக்க வச்சுட்டே இருந்துச்சோ, 2ஆம் பாதியில் என்ன ஆச்சுன்னா நம்ம ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. முக்கியமா வில்லன் வில்லனுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கு. அந்த ட்ரிகர் பாயிண்ட வில்லன் கண்டுபிடிக்க இடம் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. சொல்ல போனா சீரியல் கூட அப்படியான சீன்லாம் வைக்க மாட்டாங்க. பிறகு நம்ம ஈஸியா கணிக்கக்கூடிய ஒரு கிளைமாக்ஸ் இந்த படத்துடைய பெரிய குறையா இருக்கு. ஆனா இதையெல்லாம் ஒரு குறையா எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சினிமாவை நம்ம அனுபவிக்கும் போது அந்த சினிமா ஒரு சில குறைகள் இருந்தாலும் ஒரு மாற்று ரசனையை நமக்கு கொடுக்கு அப்படின்னா நிச்சயமா இந்த படம் அதை கொடுக்கு. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ நீங்க நிறைய குறைகளை மறந்து இந்த மேக்கிங் அழகா நான் ரசிப்பேன் அப்படின்ற ஒரு ரசனவாதியாக இருந்தால் இந்த ரசவாதி உங்களுக்கு பிடிக்கும்.